கிருஷ்ணனின் கதை யோகானந்தரின் போதனையில் பிறந்த மாற்றம். அத்தியாயம் 1. பயத்தில் மூழ்கிய வாழ்க்கை. கிருஷ்ணன் ஒரு நடுத்தரக் குடும்பத்தில் பிறந்தவன். நல்ல வேலை இருந்தது. ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்குப் பொறுப்பாளர். சம்பளம் சுமாராக வந்தாலும் குடும்பச் செலவுகள், கடன், குழந்தைகளின் படிப்பு, பெற்றோரின் உடல்நலம் இவை அனைத்தையும் நினைத்தால் அவன் உள்ளம் எப்போதும் பதற்றத்திலேயே இருந்தது. இரவு படுக்கச் சென்றாலும் தூக்கம் வராது. நாளை வேலை போய்விட்டால் என்ன செய்வேன்? நான் நோய்பட்டுவிட்டால் என் குடும்பம் என்ன செய்வார்கள்? என் குழந்தைகள் படிப்பை முடிக்க முடியாவிட்டால் என்று மனம் 1000 கேள்விகள் கேட்கும். சில நேரங்களில் அவன் கண்ணீர் விட்டுப் படுத்துக் கொண்டான். குடும்பத்தினர் முன்னால் எதையும் காட்டாமல் சிரிப்பான். ஆனால் உள்ளுக்குள் அவன் பயம் கொண்டிருந்தான். அந்த பயம்தான் மெதுவாக அவன் உடலை பலவீனமாக்கியது. அத்தியாயம் 2. தற்செயலாக வந்த வாய்ப்பு. ஒருநாள் வேலைக்குப் பிறகு வீட்டுக்கு வரும்போது ரயில் நிலையத்தில் ஒரு சின்ன கூட்டம் நடந்தது. யாரோ ஆன்மீக உரையாற்றிக் கொண்டிருந்தார். கூட்டம் அதிகமாக இல்லாததால் கிருஷ்ணனும் அருகில் நின்றான். அங்கேதான் அவன் முதல் முறையாக யோகானந்தரின் போதனைகள் பற்றி கேட்டான். ஒரு மூத்த ஆசான் சொன்னார், உங்கள் பயம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மனதை மாற்றி பிரச்சனையை கடவுளிடம் ஒப்படையுங்கள். பெரும்பாலான துன்பங்கள் உண்மையான நிகழ்விலிருந்து வருவதில்லை, அது நிகழும் என்ற எதிர்பார்ப்பிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தைகள் கிருஷ்ணனின் உள்ளத்தைத் தொட்டது. அவன் வீட்டுக்குத் திரும்பியபின் பலமுறை நினைத்தான், ஆம், எனக்கு எந்த நோயும் இல்லை. ஆனால் நான் தினமும் நோய் வரும் என்று கற்பனை செய்து வாடுகிறேன். அது வந்துவிட்டது போலவே துன்பப்படுகிறேன். அத்தியாயம் 3. யோகானந்தரின் வழிமுறை. பின்வரும் வாரம் கிருஷ்ணன் ஆன்மீக முகாமிற்கு சென்று யோகானந்தரின் போதனைகளை நேரடியாகக் கேட்டான். அவர் கூறினார், பயம் கவனத்தில் வளர்க்கிறது. அதை நீ அதிகமாக பார்த்தால் அது நிழலாக பெரிதாகும். ஆனால் கவனத்தை ஒளிக்குச் சாய்த்தால் அது மறைந்துவிடும். பயத்துடன் சண்டையிட வேண்டாம். நம்பிக்கையின் பக்கம் திருப்புங்கள். ஒளியின் பக்கம் பாருங்கள். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் சொல்லுங்கள், பரலோக தந்தை என்னுடன் இருக்கிறார். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இதை இதயத்தில் உணர்ந்து சொல்லுங்கள். ஓம் மந்திரத்தை 3 முறை ஜெபியுங்கள் அல்லது கடவுளின் நாமத்தை சொல்லுங்கள். பயம் வந்தால் உங்கள் கையை இதயத்தின் மேல் வைத்து இடமிருந்து வலமாக தேய்த்து சொல்லுங்கள், அப்பா, நான் சுதந்திரம். யோகானந்தரின் குரலில் இருந்த அமைதி, அவரது முகத்தில் இருந்த புன்னகை, அவை கிருஷ்ணனுக்கு நம்பிக்கையளித்தன. அத்தியாயம் 4. பயிற்சியின் தொடக்கம். அந்த இரவு வீட்டிற்கு வந்து கிருஷ்ணன் வழக்கம்போல் பயத்தில் ஆழ்ந்தான். ஆனால் இம்முறை அவன் புதிய முறையை முயன்றான். படுக்கையில் படுத்தபோது கண்களை மூடி மெதுவாகச் சொன்னான், பரலோக தந்தை என்னுடன் இருக்கிறார். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அவன் இதயத்தில் கையை வைத்து மெதுவாக தேய்த்தான். அப்பா, நான் சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். முதலில் ஒன்றும் மாறவில்லை. மனம் சந்தேகப்படுத்தியது, இது உண்மையிலேயே வேலை செய்யுமா? ஆனால் தினமும் அவன் தொடர்ந்தான். அத்தியாயம் 5. மாற்றத்தின் துவக்கம். சில நாட்களில் அவன் உள்ளம் லேசாக உணர்ந்தது. வேலைக்குச் சென்றாலும் முன்பைப்போல் அதிகமாக கவலைப்படவில்லை. ஒருநாள் திடீரென அவனுக்கு கடும் பயம் வந்தது. எனக்கு நோய் வந்துவிட்டது போல உடல் நடுங்கியது. அப்போது அவன் கற்றுக்கொண்ட முறையை நினைத்தான். உடனே கையை இதயத்தின் மேல் வைத்து தேய்த்தான். அப்பா, நான் சுதந்திரம். என் இதய வானொலியில் இருந்து பயத்தை நீக்குங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். சில நிமிடங்களில் அவன் மனம் அமைதியாகியது. அதிர்ச்சியடைந்த அவன் உணர்ந்தான், பயம் வெளியில் இல்லை, அது உள்ளுக்குள் தோன்றிய நிழல்தான். அதை ஒளியால் நீக்கியதும் அமைதி வந்தது. அத்தியாயம் 6. குடும்பத்தில் வந்த மாற்றம். கிருஷ்ணன் மாறியதை அவரது மனைவி கவனித்தாள். முன்பு எப்போதும் பதட்டத்துடன் இருக்கும் அவன் இப்போது அமைதியாகப் பேசுகிறான். குழந்தைகளோடு விளையாடுகிறான். வேலைக்குச் சென்றாலும் சிரித்தபடியே செல்கிறான். மனைவி ஆச்சரியப்பட்டு கேட்டாள், என்ன மாறிவிட்டது உன்னிடம்? அவன் புன்னகையுடன் சொன்னான், நான் தனியாக இல்லை என்பதை உணர்ந்தேன். பரலோக தந்தை எப்போதும் என்னுடன் இருக்கிறார். அவன் கற்றதை மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கற்றுத் தந்தான். இரவு படுக்கும் முன் அவர்கள் அனைவரும் சேர்ந்து, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்லத் தொடங்கினார்கள். அத்தியாயம் 7. உண்மையான சுதந்திரம்.
மெல்ல மெல்ல கிருஷ்ணன் தனது வாழ்க்கையை புதிதாக உணர்ந்தான். முன்பு பயமென்று கருதிய விஷயங்கள் அவனை அடக்கவில்லை. கடன் இருந்தாலும் அதைச் செலுத்துவேன் என்ற நம்பிக்கை வந்தது. வேலை சிக்கல்களை அமைதியாக சமாளித்தான். உடல்நலம் குறித்த பயம் மறைந்ததால் உண்மையில் உடல்நலம் மேம்பட்டது. அவன் உணர்ந்தான், பயம் மறைந்த இடத்தில் கடவுளின் மகிழ்ச்சி நுழைகிறது. உண்மையான பாதுகாப்பு வெளியில் எதிலும் இல்லை, அது உள்ளே உள்ள நம்பிக்கையிலும் ஒளியிலும் உள்ளது. முடிவு: கிருஷ்ணனின் வாழ்க்கை முழுமையாக மாறியது. அவன் பயம் கொண்டிருந்த காலத்தை நினைத்தாலே ஆச்சரியப்பட்டான். அந்த இருண்ட நாட்களில் யோகானந்தரின் போதனை ஒரு விளக்காக வந்தது. இப்போது அவன் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறான். பயம் வந்தால் அதனுடன் சண்டையிடாதீர்கள். அதைக் கடவுளிடம் ஒப்படையுங்கள். உங்களுக்குள் இருக்கும் ஒளியை நம்புங்கள். அப்பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும்.